அது வந்து நான் 2013ல சரி ஓகே நம்ம அடுத்த சினிமாக்குள்ள ஒரு பயணம்ன்றதுக்காக 2013ல நான் வந்துட்டு என்னோட பிரைவேட் கம்பெனி ஜாப்ப நான் க்ளோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ரிசைன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, என்னோட சேலரி வந்துட்டு ரூ. 50,000 சேலரி எனக்கு. ஸோ அதுக்கு அப்பயே நான் ஆஸ்திரேலியா பயணம் பண்ணியிருக்கேன், சிங்கப்பூர் பயணம் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் எது? அன்னைக்கு அவங்க போட்ட அவங்க அவங்க எனக்கு குடுத்த அந்த எங்கள அரவணைச்சது தான். நாங்க மோஸ்ட்லி அவங்க கிட்ட தான் சாப்பிடுவோம், அங்க தான் இருப்போம். ஸோ அந்த 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 ஒரு எப்படி சொல்றது? மகானே சொல்லலாம். எங்களுக்கு அவங்க மகான் தானே. இன்னைக்கு அன்னைக்கு அவங்க போட்ட ஒரு கோடு தானே இன்னைக்கு நாங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு இருக்கோம். இல்லன்னா நம்ம வந்துட்டு எங்கெங்கயோ இன்னைக்கு எங்கெங்கயோ சிந்தனைகள் சிதறலாம். அன்னைக்கு எங்கள அவங்க அரவணைச்சு, "சரி இப்படி போ." அப்படி பண்ணும்போது தான் நாங்களும் கரஸ்ல டிகிரி போட்டு ஒண்ணொன்னா போட்டு நாங்க வந்து ஒரு ஒரு ஆஃபீஸா உட்கார்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாமே ஆனா என்னதான் இருந்தாலும் எங்க குரூப் எப்பவுமே ஒரு கலகலப்பாவே இருக்கும். ஜாலியாவே இருக்கும். அது எப்பவுமே இன்னைக்கும் வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு ஃபங்ஷன்ல ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த தருணத்துல நன்றி. அதேமாரி சொந்தங்கள்லயும் வந்துட்டு அண்ணன் இருக்காங்க, பிரபா இருக்காங்க, பிரபா அண்ணன் இருக்காங்க, பெரிய அண்ணன் இருக்காங்க.